அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் 55 தோற்றும் வென்ற வீரநாராயணன். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம் ஆயிடுச்சு, அதனால் ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியல. அதனால் என்னோடய ஓன் வாய்ஸ்லேயே நான் அப்லோட் பண்ணுறேன். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ஒருவேளை இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா இதிலே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஏஐயில் போட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு டைம் எடுக்குது. நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அந்த வாய்ஸே ஓகேனா நம்ம அதிலே கண்டினியூ பண்ணுவோம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். காலம் தன் ரகசிய கணக்குகளை முடித்து கொண்டு ஒரு மாபெரும் சரித்திர திருப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தது. சகவருஷம் 871 கோடை காலம் நெருங்கி கொண்டிருக்க தென்னகமே ஒரு பெரும்போரின் நிழலில் தத்தளித்தது. இன்னும் 5 மாதங்களில் வரலாற்று பக்கங்களில் இரத்தத்தால் எழுதப்பட போகும் தக்கோல பெருங்கலத்தின் போர் துவங்கும் என்ற செய்தி காற்று வாக்கில் எங்கும் பரவியிருந்தது. காந்தலூர் சாலையின் பிரம்மாண்டமான கல் சுவர்களுக்குள்ளும் இந்த யுத்த பதற்றம் மெல்லிய மூடுபனி போல் கவிழ்ந்திருந்தது. வேத கோஷங்கள் முழங்கும் இரகசிய அறைகளிலும் வாள்கள் உரசிக்கொள்ளும் ஆயுத களரிகளிலும் எப்போது இருபெரும் தேசங்கள் மோதிக்கொள்ளப் போகின்றன என்ற எதிர்பார்ப்பு மாணவர்களின் நரம்புகளை முறுக்கேற்றி இருந்தது. ஆனால் அந்த பதற்றத்திற்கு மத்தியிலும் ஒரு பாண்டிய குருளை தன் ராஜதந்திர வலையை மிக நுட்பமாக பின்னிக்கொண்டுதான் இருந்தது. ஆச்சாரியார் சோமன் சுந்தரேஸ்வரனின் மகன் விஸ்வன். ஒரு காலத்தில் வெறும் சக மாணவனாக மட்டுமே அறிமுகமான அவன் இப்போது நாராயணனுக்கும் அவனது நிழலான கேசவனுக்கும் மிக நெருங்கிய இணைப்பிரியாத தோழனாகிவிட்டான். விஸ்வன் நாராயணனுக்கு வெறும் நண்பன் அல்ல, அவன் ஒரு பாலம். அவன் மூலமாக காந்தலூர் சாலையில் பயிலும் உடையார்குடி மற்றும் சோழ நாட்டைச் சேர்ந்த பிற பிராமண இளைஞர்களின் நட்பு நாராயணனுக்கு மிக எளிதாக கிடைத்தது. நாராயணனின் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு புன்னகையும், ஏன் அவன் வெளிப்படுத்தும் கோபமும் கூட ஒரு பெரும் ராஜதந்திரத்தின் கணிக்கப்பட்ட நகர்களாகவே இருந்தன. இத்தனை சிறிய வயதில் இத்தனை பெரிய எண்ணமும் செயலும் சாலையின் ஆச்சாரியர்களையே வியக்க வைத்தது. 15 ஆண்டுகளுக்கு முன் ராஜசிம்மரின் மகனாக வந்த ஸ்ரீவல்லபனை வீரநாராயணன் வழியாக மீண்டும் பார்ப்பது போல பார்த்து ரசித்தனர் அத்தனை பேரும். சாலையின் அதிகாரத்தை ஏற்காமல் தவிர்க்கும் சோழ நாட்டின் மீது சாலையின் அனைத்து ஆச்சாரியர்களுக்குமே இனம் புரியாத வெறுப்பு இருந்தது. தென்னாட்டின் இருபெரும் பேரரசுகளான சேரமும் பாண்டியமும் தங்கள் நிழலில் இருக்கையில் சோழம் மட்டும் தனி ஆவர்த்தனம் நடத்துவதை அவர்களால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்தது. செங்கதிரோன் தன் சிவந்த கதிர்களை சுருட்டி கொண்டு மேற்கு மலை முகட்டில் மறையும் ஒரு அந்திவேளை. சாலையின் பின்புறம் இரு மருங்கிலும் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த சிற்றாற்றின் கரையில் நாராயணன், கேசவன், விஸ்வன் மற்றும் சில உடையார்குடி இளைஞர்கள் வட்டமாக அமர்ந்திருந்தனர். நதியின் சலசலப்பு அமைதியை தந்தாலும் குளிர்ந்த காற்று வீசிய அந்த வேளையிலும் அவர்கள் மத்தியில் சூழ்ச்சியின் அனல் மெல்ல வீசத் தொடங்கியது. நாராயணன் தன் வார்த்தை வலையை நிதானமாக விரிக்கத் தொடங்கினான். விஸ்வா என்று ஆழ்ந்த குரலில் அழைத்தான். அவன் கண்கள் ஆற்றின் நீரோட்டத்தை வெறித்து கொண்டிருந்தன. 60 வயதை கடைந்த மத்தியம வயது முதியவர்கள்தான் சட்டர் பணியையும் ஆச்சாரியார் பணியையும் செய்வார்கள். 30களின் மத்தியில் இருக்கும் உன் தந்தை இந்நேரம் சோழர் படையில் ஏதேனும் ஒரு அணியின் தளபதியாக தக்கோலத்தில் அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஓடையில் கல் எறிந்தபடி விஸ்வனின் மனதிலும் கல்லை எறிந்தான் நாராயணன். சோநாட்டில் பிராமணர் என்பதால் மட்டுமே நேரடி தளபதி பதவி கிடைத்து விடாது நாராயணா. படை வீரனாக இருந்து ஈட்டி வீரனாக உயர்ந்து உபதளபதி ஆகி பின்னர் தான் தளபதி அந்தஸ்து கிடைக்கும். ஓஹோ, தென்னாடெங்கும் அப்படியல்லவே நடைமுறை. சத்திரிய பிராமணர்கள் என்றாலே நேரடியாக தளபதியாக்கப்படுவதுதானே மரபு. அதுவும் காந்தலூரில் படித்தவர்கள் என்றால் நேரடியாக தளபதியாக்க வேண்டும் என்பது சாலையின் விதி அல்லவா? சோழ நாட்டில் சாலைக்கே மதிப்பில்லை. சாலையின் விதிக்கு மட்டும் இருக்குமா என்ன? அங்கே மரபு வழக்கம் எல்லாம் சிலவற்றுக்கு இல்லை நாராயணா. சட்டமும் திட்டமும் அரசரின் முடிவும் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும். விஸ்வன் பதிலளித்தான். அன்பில் பிரம்மராயர் சத்திரிய பிராமணர் தானே, அவர் மட்டும் எப்படி நேரடியாக தலைமை அமைச்சரானார்? நாராயணன் கேட்டான். அதான் சொன்னேனே, அரசர் நினைத்தால் எதுவும் நடக்கும். உன் தந்தை எவ்வளவு பெரிய அறிவாளி. வேதங்களும் உபநிடதங்களும் சாத்திரங்களும் படைநடத்தும் போர் நுட்பங்களும் அவர் விரல் நுனியில் இருக்கின்றன. ஆனால் அவர் அந்த காந்தலூர் சாலையின் இருண்ட அறைகளில் வந்து தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார். இத்தனை ஞானம் கொண்டவர் தஞ்சை சோழ பேரரசின் முடிசூடா ராஜகுருவாக பராந்தக சோழரின் அரியணைக்கு அருகில் கம்பீரமாக அமர்ந்திருக்க வேண்டாமா என்று சிறு பொறியை மீண்டும் பொறித்து போட்டான் நாராயணன். விஸ்வனின் முகத்தில் உடனடியாக ஒரு வலி கலந்த பெருமூச்சு வெளிப்பட்டது. அவன் கைகள் அங்கிருந்த சிறு கற்களை நதியில் தூக்கி எறிந்தன. நான் தான் சொன்னேனே, உனக்கு புரியவில்லையா நாராயணா என்றான் விஸ்வன் விரக்தியாக. உண்மையாகவே புரியாமல் தான் கேட்கிறேன் விஸ்வா.
சோழர்கள் எங்களை ஒருபோதும் தங்களுக்கு சமமாக மதித்ததில்லை நாராயணா. அவர்களை பொறுத்தவரை எங்கு கற்றாலும் எத்தனை வித்தைகள் செய்தாலும் நாங்கள் வெறும் யாக குண்டங்களில் நெய் ஊற்றும் அந்தணர்கள் மட்டுமே. ஆட்சி அதிகாரத்திலோ படை நடத்தும் பொறுப்பிலோ எங்களுக்கு எந்த பங்கும் தருவதில்லை. தந்தாலும் நேரடியானதாக இருக்காது. உனக்கு பதவி வேண்டுமானால் மற்றவர்களைப் போல படிப்படியாக வா, நேரடியாக கேட்காதே என்பதே அவர்கள் எண்ணம். நாங்கள் வெறும் சடங்குகளுக்காகவும் மங்கள காரியங்களுக்கு ஆசி வழங்கவும் மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் என்பது அவர்கள் மன ஓட்டம். அன்பில் பிரம்மராயர், அது என்ன கணக்கு என்று தெரியவில்லை. அன்பிலார் குடும்பம் மட்டுமல்ல, வேறு சில பிராமணர்களும் சோநாட்டின் உச்ச அதிகாரத்தில் இருக்கத்தான் செய்கின்றனர். என்ன கதையோ விளக்கமோ, ஸ்ரீமன் நாராயணனுக்கே வெளிச்சம் என்றபடி மேலே கையை நீட்டினான் விஸ்வன். நாராயணன் உடனே இடைமறித்தான். அவன் கண்கள் இப்போது நேராக விஸ்வனை துளைத்தன. ஏன் தெரியுமா விஸ்வா, உனக்கு காரணம் தெரியுமா என்று கேட்டவன் சற்றே இடைவெளி விட்டு அழுத்தமாக சொன்னான். ஏனென்றால் நீங்கள் உண்மையான சோழர்களே அல்ல, அதுதான் காரணம். அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் திடுக்கிட்டு நிமிர்ந்தனர். ஆம், உங்கள் முந்தைய தலைமுறைகள் இந்த சேர நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து சோழ நாட்டில் குடியேறியவர்கள். உங்கள் ஆணிவேர்கள் அங்கே தஞ்சையிலோ உறையூரிலோ இல்லை. இதோ நாம் அமர்ந்திருக்கும் இந்த சேர மண்ணில்தான் ஆழமாக பதிந்துள்ளன. அதை அந்த சோழர்கள் இன்னும் மறக்கவில்லை. அதனால்தான் அரச குடும்பத்து வாரிசுகள் யாரும் உங்களோடு சரிசமமாக அமர்ந்து கல்வி பயில தயாராக இல்லை. அவர்களுக்கு நீங்கள் எப்போதுமே அந்நியர்கள்தான், வேற்று ரத்தம்தான். அந்த கூர்மையான வார்த்தைகள் விஸ்வன் உட்பட அங்கிருந்த அனைத்து உடையார்குடி இளைஞர்களின் நெஞ்சிலும் விஷம் தோய்த்த ஈட்டி போல் பாய்ந்தன. என் சிற்றப்பா ரவிதாசரும் இதைத்தான் சொல்வார் நாராயணா. ஓ, பார்த்தாயா, உன் குடும்பத்தினரே சொல்லியிருக்கின்றனர். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் தில்லைக்கோயிலில் அதிகாரியாக இருக்கிறார். சாலையில் கற்ற சத்திரிய பிராமணர் இங்கே ஒருவர் ஆச்சாரியார், மற்றொருவர் கோயில் அதிகாரி. இன்னும் கேள், இரண்டாம் சிற்றப்பா பரமேஸ்வரர் விஜயாலய சோழீஸ்வரர் கோயிலில் அதிகாரி. கடைசி சிற்றப்பா ரேவதாசர் தாத்தா பாட்டியுடன் உடையார்குடியில். சேரநாட்டிலேயே இருந்திருக்கலாம். சோழர்கள் உங்களை கண்டு அஞ்சாமலேனும் இருந்திருப்பார்கள் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டான். பல ஆண்டுகளாக அவர்கள் மனதிற்குள் புதைந்து கிடந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை நாராயணன் மிகச் சரியாக தோண்டி எடுத்திருந்தான். கூட்டத்தை நோக்கிய நாராயணன் தன் தாக்குதலை தொடர்ந்தான். நீங்கள் உங்கள் தாய்மண்ணான இந்த சேர தேசத்தின் மைந்தர்கள். ஆனால் சோழர்களோ உங்களை தங்களின் சொந்த மண்ணில் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்துகிறார்கள். உங்கள் திறமைக்கும் உங்கள் குலத்தின் பெருமைக்கும் சேர வேண்டிய மரியாதையும் அதிகாரமும் எங்கு எப்போது கிடைக்கும் தெரியுமா? அனைவரும் அவனை உற்று பார்த்தனர். பெருமூச்சு விட்ட நாராயணன் தன் குரலை தாழ்த்தி ஆனால் உறுதியான துணியில் கூறினான். சோழ பேரரசு அழியும் போதுதான். நாராயணன் இந்த வார்த்தைகள் அந்த இளைஞர்கள் மனதில் ஒரு பெரும் அடையாள சிக்கலை உருவாக்கியது. பொதுவாகவே பிராமணர்களுக்கு நாட்டுப்பற்றையும் விட தங்கள் குலப்பற்றே மேலோங்கி இருக்கும். அந்த குலப்பெருமையின் ஆணிவேரை மிகச்சரியாக தொட்டு தூண்டியிருந்தான் நாராயணன். சோழர்கள் மீதான ஒரு தீராத கசப்புணர்வும் வஞ்சமும் அவர்கள் மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டது. விஸ்வனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. சிற்றப்பா ரவிதாசன் சொல்வது உண்மைதானோ என்று அவனையும் அறியாமல் அவன் சோழர்களுக்கு எதிராக நாராயணன் விரிக்கும் பெரும் படையின் ஒரு முக்கிய தளபதியாக மாறத் தொடங்கியிருந்தான். அவர்களின் கொதிக்கும் மனநிலையை உணர்ந்த நாராயணன் இதமான புன்னகையோடு அவர்களின் தோள்களை தட்டி கொடுத்தவாறு கூறினான். கவலைப்படாதே விஸ்வா, நாளை நான் எனது மூதாதையரின் கூடல் மாநகரை மீட்டெடுப்பேன். பாண்டிய பேரரசு மீண்டும் தன் பொற்காலத்தை காணும். அப்போது சோநாடு, சேரநாடு என்றெல்லாம் பிராமணர்களை நான் பிரித்து பார்க்க மாட்டேன். நீங்கள் சாட்சாத் அந்த பரசுராமரின் வாரிசுகள். அதனால் எனது ராஜ்யத்தில் உங்கள் அனைவருக்கும் உங்கள் கல்விக்கும் வீரத்திற்கும் தகுதிக்கேற்ப பிரம்மராஜன், பிரம்மாதிராஜன், பிரம்ம மாராயன், பிரம்மகுல திலகன் என்று பெரும் பெரும் பட்டங்கள் சூட்டி என் அரசவையில் என் அருகிலேயே வைத்து அழகு பார்ப்பேன். இது இந்த பாண்டியனின் வாக்கு. அனைவரும் அவனை ஆச்சரியமாகவும் ஒருவித பயபக்தியோடும் பார்த்தனர். சோழ நாட்டு பற்றுள்ள ஒருவரும் அங்கு படிக்காததால் சோழ நாட்டு வெறுப்பை விதைத்து தனக்கான ஆதரவை அறுவடை செய்வது நாராயணனுக்கு மிக எளிதாகவே இருந்தது. அதோடு அந்த சாலையின் உயர்ந்த அந்தஸ்தில் பாண்டிய நாட்டின் பட்டத்து இளவரசன் என்கிற அசைக்க முடியாத தகுதியில் அவன் இருந்ததால் யாரும் அவனை எதிர்த்து பேசக்கூட அஞ்சினார்கள். அவனது ராஜ கம்பீரமும் சொல்லின் வன்மையும் அவர்களை முழுமையாக கட்டி போட்டது. நாராயணன் காந்தலூருக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஆரம்பத்தில் அவனிடம் சோநாட்டை கைப்பற்ற வேண்டும் என்கிற வெறி இவ்வளவு ஆழமாக இருந்ததில்லை. சிற்றப்பன் ஸ்ரீவல்லவனின் கொடூர மரணமும் அதற்கு காரணமான உத்தமசீலியை பழிவாங்க வேண்டும் என்கிற தனியாத பகை உணர்வும் இந்த குறுகிய காலத்தில் நாராயணனை பெருமளவு மாற்றியிருந்தது. அவனின் அந்த 2ஆம் வருகையில் காந்தலூர் சாலையின் தலையெழுத்தே மெல்ல மாறத் தொடங்கியிருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீவல்லவன் காந்தலூர் சாலையில் பணியாற்றி இருந்தாலும் அவன் பயின்று வெளியே செல்லும் வரை அவன் பாண்டிய முடியிலவல் என்பது ஆச்சாரியர்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் நாராயணன் அப்படி அல்ல. சோநாட்டை வெல்லவும் காந்தலூரின் ஆதரவை கோரவும் தன் அடையாளம் உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளிப்படுத்திக் கொள்ள அவன் ஒருபோதும் தயங்கியதே இல்லை. சாலையின் பல மாணாக்கருக்கும் வீரநாராயணனின் பதவியும் குலமும் நோக்கமும் தெரிந்திருந்தது.
அவர்களுக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்து தன் பக்கத்தில் விசுவாசமாக வைத்து கொண்டான். பதவி, பொன், பொருள் என தன் திட்டங்களோடு தயாரானான் நாராயணன். பாண்டிய நாட்டின் சிற்றரசர்கள் ஒருபுறம், விஸ்வன் தலைமையிலான உடையார்குடி இளைஞர்கள் மறுபுறம் என ஒரு பெரும் கணிசமான படையை நாராயணன் தன் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தான். அவனது சொல்லுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிறு இராணுவமே காந்தலூர் சாலையில் தயாராக இருந்தது. ஆனால் அவனது இலக்கு இன்னும் முழுமையடையவில்லை. காந்தலூர் சாலையின் பெரும் பலமாக விளங்கும் அந்த போர்க்களை பயின்ற சேரநாட்டு முன்குடும்பி அந்தணர்களின் ஆதரவும், எதிர்கால சேரமான் பெருமான் மன்னர்களாக ஆகும் வாய்ப்புள்ள அந்த 5 அரசகுல இளைஞர்களின் ஆதரவும் இன்னும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அந்த 5 பேருக்கு மட்டுமே நாராயணனை மதிக்காமல் நடக்கும் துணிச்சல் இருந்தது. அவர்களுக்கும் சோழர்கள் மீது அளவற்ற கோபம் இருந்தாலும் தங்களை விட வயதில் சிறிய வெறும் 13 வயது சிறுவனை தங்கள் தலைவனாக ஏற்க அவர்களின் அரசகுல அகந்தை பெரும் தடையாக இருந்தது. அவர்களை தன் பக்கம் ஈர்க்காமல் காந்தலூரை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது என்பதை அவன் அறிவான். அவர்களின் இரும்பு போன்ற செருக்கை உடைக்க நாராயணன் ஒரு மாபெரும் சாகசத்தை செய்தாக வேண்டிய கட்டாயம் விழுந்தது. அந்த பாண்டிய குருளை தனது அடுத்த மிக முக்கியமான நகர்வுக்கு தயாரானது. காந்தலூர் சாலையின் நோக்கமே வெறும் போர் பயிற்சி மட்டுமன்று. அது சேரப்பேரரசின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு அரசியல் சதுராட்டக்களம். சேரநாட்டு மகுடமான சேரமான் பெருமாள் என்பது மற்ற நாடுகளைப் போல பிறப்பின் அடிப்படையில் மூத்த வாரிசுக்கு தானாக சென்று சேரும் உரிமை அல்ல. அது தகுதியால் வென்றெடுக்கப்பட வேண்டிய மகுடம். சேர அரச குடும்பத்தில் 5 முக்கிய கிளைகள் இருந்தனர். ரவிவர்மா கிளை, கோதைவர்மன் கிளை, மலர்மார்பன் கிளை, ராமவர்மன் கிளை, ராஜவர்மன் கிளை. இந்த 5 கிளைகளையும் சேர்ந்த இளவரசர்கள் காந்தலூர் சாலையில் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வாழ்வீச்சு, வேதம், ராஜதந்திரம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் என அனைத்து தேர்வுகளிலும் வென்று தன்னை தகுதியானவன் என்று நிரூபிக்கும் ஒருவனே மகோதயபுரத்தில் சேரமான் பெருமாளாக முடிசூட முடியும். இதுவே பல நூற்றாண்டுகளாக தொடரும் சேர மரபு. சேரமான் மன்னர்களை தேர்ந்தெடுக்கும் பெரும் பொறுப்பு சாலையின் தலையாய பணியாக இருந்தது. கடந்த 3 தலைமுறைகளாக மகோதயபுரத்தின் சிம்மாசனம் கோதைவர்மன் கிளையினர் வசமே இருந்தது. தற்போது சேரமான் பெருமாளாக வீற்றிருக்கும் இந்து கோதைவர்மனின் ஆட்சியில் சேரநாடு முழுமையாக சோழர்களின் செல்வாக்கத்திற்குள் சிக்கியிருந்தது. அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் செய்து கொண்ட மன உறவுகள். இந்து கோதைவர்மனின் சகோதரியான கோகிலா நடிகள் சோழ பேரரசர் பராந்தகரின் பட்டத்து ராணி ஆவார். அவர்களின் மகன்தான் சோழ நாட்டின் பட்டத்து இளவரசன் ராஜாதித்தன். அது மட்டுமின்றி சேரமன்னன் கோதைவர்மனின் தங்கை மகளான பராந்தகன் தேவியம்மை சுந்தர சோழரின் 2ஆம் மனைவியாக விட்டிருந்தார். இந்த திருமண உறவுகளால் சேரநாடு சோழர்களின் உற்ற கூட்டாளியாகவும் ஒரு வகையில் சோழர்களின் நிழலில் அடங்கியும் கிடந்தது. கோதைவர்மன் கிளையினரின் இந்த சோழ ஆதரவு கொள்கை ரவிவர்மா கிளையைச் சார்ந்த இளவரசன் பாஸ்கர ரவிக்கு துளியும் பிடிக்கவில்லை. தனது மூதாதையர் மாவீரர்களாக ஆண்ட பெரும் சேரப்பேரரசு இன்று சோழர்களின் சிற்றரசை போல மாறிவிட்டதே என்ற கோபம் அவன் இரத்தத்தில் ஒவ்வொரு நாளும் கொதித்து கொண்டிருந்தது. இந்த அரசகுல அகந்தையையும் வஞ்சத்தையும் மிக துல்லியமாக கணித்திருந்தான் பாண்டிய குருளை நாராயணன். வருங்கால சேரமான் பெருமாள் மன்னராக பொறுப்பேற்க துடிக்கும் அந்த 5 இளவரசர்களில் பாஸ்கர ரவியும் ஒருவன். நாராயணன் பல நாட்களாக அவனை கவனித்த வரையில் வாழ்வீச்சிலும் சரி, விவேகத்திலும் சரி, அனைத்திலும் அவனே சிறந்தவனாகவும் தகுதியானவனாகவும் இருந்தான். ஆனால் நாராயணனுக்கும் பாஸ்கர ரவிக்கும் உடனடியாக நட்பு மலர்ந்து விடவில்லை. காந்தலூர் சாலையின் விதிமுறைகள் மிகவும் கடுமையானவை. யாருடனும் அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது. நாராயணன் பொறுமையாக சரியான நேரத்திற்காக காத்திருந்து பாஸ்கர ரவியின் மனதிற்குள் மெல்ல மெல்ல ஊடுருவத் தொடங்கினான். ஒரு மாலை பொழுதில் மல்யுத்த களரியில் புழுதி பறக்க மோதல் நடந்து கொண்டிருந்தது. தனது வலிமையான கரங்களால் மற்றும் ஒரு கிளை இளவரசனை தரையில் வீழ்த்திவிட்டு வியர்வை வழிய பெருமூச்சு வாங்க நின்றிருந்தான் ரவி. பார்வையாளர்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. கூட்டத்தோடு கூட்டமாக நின்றிருந்த நாராயணன் மெல்ல நகர்ந்து ரவியின் அருகில் சென்றான். புயல் போன்ற வேகம், அசாதாரணமான பலம் என்று முணுமுணுத்த நாராயணன் சற்றென்று குரலை உயர்த்தி பாஸ்கரனின் காதுகளில் மட்டும் விழும்படி கூறினான். ஆனால் இந்த கைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் என்ன பயன்? முடிவில் சோழர்களின் சிம்மாசனத்தின் முன் மண்டியிடத்தானே போகின்றன. திடுக்கிட்டு திரும்பிய ரவியின் கண்கள் கோவைப்பழம் போல் சிவந்தன. யார் நீ? என்ன உளறுகிறாய்? என் பலத்தை விமர்சிக்க நீ யார்? எனச் சீறினான். நான் ஒரு சாதாரண மாணவன் இளவரசே. மகோதயபுரத்து சிம்மாசனம் கோதைவர்மன் கிளையின் கைப்பிடிக்குள் இருக்கும் வரை உங்கள் ரவிவர்மா கிளையின் வீரமெல்லாம் வெறும் வேடிக்கை வித்தைதானே என்று நினைத்தேன். மனதில் இருப்பதை வாய்விட்டு சொல்லிவிட்டேன், பொறுத்தருள்க என்று கூறிவிட்டு அவனது பதிலுக்கு காத்திராமல் சற்றும் பயமின்றி கூட்டத்தில் நழுவி மறைந்தான் நாராயணன். ரவியின் மனதில் அந்த வார்த்தைகள் ஒரு நெருப்பு பொறியைப் போல விழுந்தன. அன்றிரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை.
சில நாட்கள் கழித்து காந்தலூர் சாலையின் சுவடிச்சாலையில் நிசப்தம் நிலவியது. பழமையான ஓலைச்சுவடிகளின் வாசனை காற்றில் கலந்திருந்தது. சேரநாட்டின் பழைய வரைபடங்களை மேஜையில் விரித்து வைத்து பெருமூச்சுடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ரவிவர்மா. அங்கே சத்தமின்றி வந்த நாராயணன் அவன் அருகில் அமர்ந்தான். கோதைவர்மன் கிளையினர் சோழர்களோடு செய்து கொண்டது வெறும் திருமண உறவல்ல இளவரசே, அது ஒட்டுமொத்த சேரநாட்டை எழுதி கொடுத்த அடிமை சாசனம் என்றான் நாராயணன் மிக அமைதியான ஆனால் ஆழமான குரலில். பாஸ்கர ரவிக்கு கோபம் கொப்பளித்தது. சுருட்டிய வரைபடத்தை மேஜையில் ஓங்கி அடித்தான். மீண்டும் நீயா? அரசகுல விஷயங்களை விமர்சிக்க உனக்கு யார் அதிகாரம் தந்தது? கோக்கிலானடிகள் மாமன்னர் பராந்தகரை மணந்ததும் பராந்தகன் தேவியம்மை இளவரசர் சுந்தர சோழரை மலர்ந்ததும் இரு பேரரசுகளுக்கு இடையிலான மாபெரும் ராஜதந்திரம். உன்னை போன்ற சாதாரண மாணவனுக்கு அது புரியாது. சேரர்களின் அரசியலுக்குள் மூக்களை இழக்காமல் வாயை மூடிக்கொண்டு இங்கிருந்து போய்விடு. நாராயணன் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் எள்ளல் கலந்திருந்தது. ராஜதந்திரமா? சரி, அந்த ராஜதந்திரத்தால் சேரநாட்டுக்கு என்ன லாபம் கிடைத்தது என்று சொல்லுங்கள் இளவரசே. சோழர்கள் தங்கள் நாட்டை விரிவுபடுத்தும் போர்களுக்காக சேரநாட்டு வீரர்களைத்தானே பலியிடுகிறார்கள். இதோ இன்று தக்கோல பெருங்கலத்துக்கு கூட புத்தூர் வெள்ளங்குமரர் தலைமையில் 10,000 சேர வீரர்கள் ரத்தம் சிந்த அங்கே அனுப்பப்பட்டுள்ளனர். எதற்காக? சோழர்களின் பிடிவாதத்திற்காக. அத்தோடு சேரநாட்டின் வரிப்பணம் வண்டி வண்டியாக தஞ்சைக்கு போகிறது. பதிலுக்கு சோழ இளவரசிகள் எவரையாவது சேரநாட்டு அரசகுமாரர்களுக்கு மனமுடித்து தந்திருக்கிறார்களா? இல்லையே. பெண் கொடுப்பதும் அடிமையாய் நின்று கப்பம் கட்டுவதும் மட்டும்தான் சேரனின் விதியா? நாராயணன் வீசிய ஒவ்வொரு கேள்வியும் ரவியின் நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல் இறங்கியது. பல மாதங்களாக அவன் மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் குமுறிக்கொண்டிருந்த அதே கேள்விகளை இன்று முன்பின் தெரியாத ஒருவன் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட்டான். ஒரு சாதாரண மாணவன் இதையெல்லாம் எப்படி இவ்வளவு நுட்பமாக ஆராய்கிறான் என்ற ஆச்சரியம் அவனுள் எழுந்தது. கோபம் அடிந்து ஒருவித ஆர்வம் அவனுள் பிறந்தது. உன் பெயர் என்ன என்று முதல் முறையாக சற்று நிதானமாக கேட்டான் ரவி. உன் குலம் என்ன? நீ சாதாரண மாணவன் போல் தெரியவில்லையே. பொருத்தமான நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் இளவரசரே என்று புதிராக கூறிவிட்டு இருளில் கரைந்தான் நாராயணன். காந்தலூர் சாலையின் ஒற்றைக்கை வாழ்வீச்சு போட்டிகள் உச்சத்தை எட்டியிருந்தன. பல நாட்கள் பல பிரிவுகளில் நடந்த அந்த மாபெரும் போர் பயிற்சி திருவிழாவின் இறுதிச் சுற்றுக்கு 8 பேர் மட்டுமே தகுதி பெற்றிருந்தனர். சேரமான் அரச குலத்தைச் சேர்ந்த அந்த 5 இளவரசர்கள், நாராயணன், அவனது நிழலான கேசவன் மற்றும் வேணாட்டு இளவல் பூதிவேல் என களம் அனல் பழக்க தயாரானது. இறுதியாக காந்தலூரின் ஒட்டுமொத்த பார்வையும் ஒரு புள்ளியில் குவிந்தது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது 2 மட்டுமே, பாஸ்கர ரவிவர்மனும் பாண்டிய குருளை நாராயணனும். அந்த இறுதிப் போட்டி சாதாரணமானதாக அமையவில்லை. ஆச்சாரியார்கள் ஒரு விசித்திரமான ஆனால் கடுமையான சவாலை முன்வைத்தனர். போட்டி நடக்கும் நாள் ஒரு காரிருள் சூழ்ந்த அமாவாசை இரவு. பார்வை தெளிவாக புலப்படாத அந்த அந்தகாரத்தில் எதிரியின் வாள் வீசும் ஒளியையும் காற்றின் அசைவையும் மட்டுமே கணித்து உள்ளுணர்வால் போர் செய்ய வேண்டும் என்பதே அந்த சவாலின் நோக்கம். கண் பார்வை செத்துப்போன இருளில் ஒரு வீரனின் செவிப்பறையையும் ஆழ்மன விழிப்பும் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆச்சாரியார்கள் சோதிக்க விரும்பினர். சுற்றிலும் தீப்பந்தங்கள் மிக தொலைவில் மங்களாக எரிய நடுவில் அமைந்திருந்த அந்த இருண்ட மணல் களத்தை சுற்றி அனைத்து மாணக்கர்களும் ஆச்சாரியார்களும் மூச்சு விடவும் மறந்து குழுமியிருந்தனர். பாஸ்கர ரவியின் மனதில் ஒரு விதமான கோபமும் வஞ்சமும் கொழுந்து விட்டு எரிந்தது. இத்தனை நாட்களாக நம்மை பின்தொடர்ந்து நமது அரசகுல அகந்தையை சீண்டி ஆழ்மன வெறுப்புகளை தூண்டிவிட்ட இந்த மர்மச் சிறுவனை இன்று இந்த இருளோடு இருளாக வீழ்த்திவிட வேண்டும். அவனது செருக்கை இன்று களத்தில் அடக்கினால்தான் இனி நம்மை நெருங்கவே அவன் அஞ்சுவான் என்று கருதியபடிவே வாளை சுழற்றி கொண்டு களத்தில் இறங்கினான். நாராயணனோ முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையோடு எவ்வித பதற்றமுமின்றி நின்றிருந்தான். தொடங்கலாம். ஆச்சாரியாரின் குரல் இருளை கிழித்து ஒலிக்க அடித்த நொடி 2 வாள்களும் காற்றில் உரசி நெருப்பி கக்கின. பாஸ்கர ரவியின் தாக்குதல் பாய்ந்து வரும் சிறுத்தையைப் போல் இருந்தது. நாராயணனோ நெளியும் பாம்பாக அந்த தாக்குதல்களை லாவகமாக முறியடித்தான். வாள்கள் மோதும் சத்தம் அந்த அமாவாசை இரவின் நிசப்தத்தை உடைத்து சிதறடித்தது. அந்த இருட்டிலும் நாராயணனின் குரல் பாஸ்கர ரவியின் காதுகளுக்குள் துல்லியமாக சீண்டலாக ஒலித்தது. என்ன இளவரசே, வாளில் இத்தனை வீரம் இருக்கிறதே. ஆனால் தற்போதைய சேரமான் மன்னர்களாக விளங்கும் கோதைவர்மன் மரபினரைப் போல சோழர்களுக்கு வந்தனம் போடும் விசுவாசம் மட்டும்தான் உங்களிடமும் இருக்குமா? நாளை நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தால் சோழர்களை எதிர்த்து நிற்கும் துணிச்சல் உங்கள் வாளுக்கு வருமா என்று வம்புக்கிழுத்தான் நாராயணன். இந்த வார்த்தைகள் பாஸ்கர ரவியின் ரத்தத்தை கொதிக்க வைத்தன. என் துணிச்சலை அளவிட நீ யார்? என் வாளுக்கு இன்று நீ பலியாகாமல் தப்பித்து போ என்று சீறியபடி தன் முழு பலத்தையும் திரட்டி வெறித்தனமாக தாக்கினான் ரவிவர்மா. நாராயணன் அவனுக்கு ஈடு கொடுத்து மிகச் சிறப்பாக சண்டையிட்டான். அவனது வாழ்வீச்சின் நுட்பம் ரவியையே ஒரு கணம் திகைக்க வைத்தது. ஆனால் திடீரென்று நாராயணனின் அசைவுகளில் ஒரு மாற்றம். வாள் மோதும் அந்த சில நொடி இடைவெளியில் ரவியின் மிக அருகில் வந்த நாராயணன் அவனது காதருகில் முணுமுணுத்தான்.
இளவரசே, இந்த போட்டியில் நீங்கள் வெல்வதுதான் சரி. ஆச்சாரியார்கள் முன்னிலையிலும் இங்கு குழுமியிருக்கும் அத்தனை மாணாக்கர்களின் முன்னிலையிலும் உங்கள் வீரமும் பெருமையும் நிலைநாட்டப்பட வேண்டும். எதிர்காலத்தில் உங்கள் 5 கிளை இளவரசர்களுக்கிடையே இறுதி யுத்தம் நடக்கும்போது உங்கள் மீது இருக்கும் மரியாதையையும் உங்களுக்கு இச்சாலையின் மாணாக்கரிடையே ஒரு ஆதரவையும் உருவாக்க இன்று நீங்கள் வெல்ல வேண்டும். அதற்காக இதோ நான் இன்று தோற்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்ட பாஸ்கர ரவிக்கு குழப்பமும் கோபமும் ஒரு சேர வந்தது. என்ன உளறுகிறாய்? நீ விட்டு கொடுத்து நான் உன்னை தோற்கடிப்பதா? என் வாளின் பலத்தாலேயே உன்னை வீழ்த்துவேன். ஒழுங்காக என்னோடு சண்டை செய் என்று கோபமாக கத்தினான். ஆனால் நாராயணன் தன் வார்த்தையை காப்பாற்றினான். அடுத்த வினாடி ரவியின் வாள் பலமாக மோதிய போது நாராயணன் தன் பிடியை தளர்த்த அவனது வாள் கை நழுவி தரையில் விழுந்து இருளில் ஒலி எழுப்பியது. நாராயணன் நிராயுதபாணியாக நிற்க ஆவேசத்தில் பாய்ந்த பாஸ்கர ரவி தன் வாளின் கூர்முனையை நாராயணனின் கழுத்தில் சரியாக வைத்து அழுத்தினான். சிறு கீறல் விழுந்தால் கூட ரத்தம் சொட்டும் அபாயம். இருளில் ரவியின் கண்கள் கோவை பழமாக சிவந்திருந்தன. ரவி மூச்சிறைக்க கேட்டான். இப்படி போர்க்களத்தில் நின்று கொண்டும் ராஜதந்திர திட்டங்களை போடுகிறாயே, உண்மையாகவே நீ யார்? சொல், இல்லையேல் என் வாள் உன் கழுத்தை உண்மையாகவே அறுத்துவிடும். வால்முனையில் நின்றபோதும் நாராயணனின் முகம் சிறிதும் கலங்கவில்லை. அதே மெல்லிய புன்னகையுடன் கம்பீரமான குரலில் கூறினான். வெட்டிவிடாதீர்கள் இளவரசரே, உங்கள் ரத்தமும் என் ரத்தமும் ஒன்றுதான். நம் இருவரின் ரத்தமும் இந்த மண்ணில் வீணாக சிந்தக்கூடாது. பாஸ்கர ரவி திடுக்கிட்டான். என்ன உளறுகிறாய்? ஆம், மாமன்னர் தானு ரவியின் மகள் வழி கொள்ளுப்பேரன் நான். நீங்கள் அவரது மகன் வழி கொள்ளுப்பேரன் என்று நாராயணன் அந்த அமாவாசை இருளில் தன் மிகப்பெரிய ரகசியத்தை உடைத்தான். அந்த ஒரு வார்த்தை பாஸ்கர ரவியின் கைகளை சிலிர்க்க வைத்தது. அவனது வாள்முனை சற்றே தளர்ந்தது. பல மாதங்களாக தன்னை சீண்டியும் சோழர்களுக்கு எதிரான நெருப்பை தன்னுள் வளர்த்தும் வந்த இந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, தன் சொந்த ரத்தம் என்பதை உணர்ந்த அந்த நொடி ரவியின் மனதிற்குள் இருந்த அத்தனை கோபமும் பனித்துளி போல் உருகி மறைந்தது. அதற்குள் நாராயணன் வாளை தவறவிட்டதை கவனித்த ஆச்சாரியார்கள் பந்தங்களை ஏந்தியபடி களத்தை நெருங்கினார். போட்டி முடிந்தது. தானு ரவியின் பேரனான இளவரசர் பாஸ்கர ரவிவர்மன் இந்த ஒற்றைக்கை வாழ்வீச்சு போட்டியில் வெற்றி பெற்று விட்டார் என்று உரக்க அறிவித்தனர். சுற்றிலும் மாணாக்கர்களின் ஆரவாரமும் வாழ்த்தொலிகளும் காந்தலூர் சாலையே அதிரச் செய்தன. ஆனால் பாஸ்கர ரவியின் காதுகளில் அந்த ஆரவாரம் விழவில்லை. அவன் கண்கள் தனக்கு முன்னால் வெற்றியை தானமாக கொடுத்துவிட்டு அமைதியாக சென்று கொண்டிருக்கும் நாராயணனையே ஆச்சரியத்துடனும் அளவற்ற அன்புடனும் பார்த்து கொண்டிருந்தன. அந்த அமாவாசை இருள் வெறும் வாழ்வீச்சு போட்டிக்கான களமாக மட்டும் அமையவில்லை. சேர பாண்டிய ரத்தங்கள் இரண்டும் ஒன்றிணைந்து எதிர்கால சோழ பேரரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் புயலை உருவாக்குவதற்கான நட்பின் தொடக்க புள்ளியாகவும் மாறியிருந்தது. அமாவாசை இருளில் நடந்த அந்த இறுதிப் போட்டிக்கு பிறகு காந்தலூர் சாலையின் பின்புறம் இருந்த சிற்றாற்றங்கரை நிசப்தமாக இருந்தது. நதியின் சலசலப்பை மீறி கேசவனின் கோபக்குரல் அந்த நள்ளிரவில் ஒலித்து கொண்டிருந்தது. ஏண்டா நாராயணா, ஏன் இப்படி செய்தாய் என்று வெடித்து கொண்டிருந்தான் கேசவன். அன்று இரவு முழுவதும் தூங்காமல் வீகம் வகுத்தாயே, அதெல்லாம் இதற்காகத்தானா? இன்று நீ அந்த பாஸ்கர ரவியை வீழ்த்தி இருந்தால் ஒட்டுமொத்த காந்தலூர் சாலையும் உன் வாழ்வீச்சின் வீரத்தை கண்டு உன் பின்னால் திரண்டிருக்குமே. அந்த நல்லதொரு வாய்ப்பை உன் கைகளாலேயே குழி தோண்டி புதைத்து விட்டாயே, ஏண்டா வேண்டுமென்று தோற்றாய் என்று தன் ஆற்றாமையோடு திட்டிக் கொண்டிருந்தான் கேசவன். நாராயணன் எவ்வித சலனமுமின்றி நதியின் இருண்ட நீரோட்டத்தை வேடிக்கை பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தான். அப்போது இருளை கிழித்துக் கொண்டு சில சருகுகள் நசுங்கும் ஓசை கேட்டது. ஒரு கம்பீரமான உருவம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அது பாஸ்கர ரவிவர்மன். அவனை பார்த்த மறுகணம் கேசவன் திடுக்கிட்டு போனான், பதறிப்போனான். ஆச்சரியமும் குழப்பமும் ஒரு சேர தாக்க அவன் பார்வை நாராயணனையும் தொலைவில் வரும் பாஸ்கர ரவியையும் மாறி மாறி பார்த்தது. அடுத்த நொடி கேசவனுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. அட பாவி என்று முணுமுணுத்தான் கேசவன். இவனை நெருங்குவதற்காக நீ போட்ட திட்டமா இது? எப்படியடா உன்னால் மட்டும் இப்படி சிந்திக்க முடிகிறது? உனக்கெல்லாம் தூங்கும்போது சாதாரண மனிதர்களைப் போல கனவுகள் வருமா? இல்லை அந்த நேரமும் ஏதேனும் ராஜதந்திரங்கள், சூழ்ச்சிகள், திட்டங்கள் இதுதான் தோன்றுமா? நாராயணன் லேசாக புன்னகைத்தான். கேசவன் சலிப்போடு தலையில் அடித்துக் கொண்டான். உன் பெரியப்பா சுந்தரகேரளர் உன்னை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று என் கையை பிடித்து சத்தியம் வாங்கி அனுப்பி வைத்தார். ஆனால் உன்னை பார்த்து கொள்வதற்கெல்லாம் நான் தேவையே இல்லை போலிருக்கிறது. சோழர்களை வீழ்த்தாமல் நீ ஒரு நாளும் ஓய மாட்டாய். சரி சரி, பேசி முடித்துவிட்டு தூங்குவதற்கு வந்து சேர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் தனிமையில் விட்டுவிட்டு தன் அறை நோக்கி கிளம்பினான் கேசவன். கேசவன் சென்ற பிறகு அங்கு ஒரு கனமான மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தை முதலில் கலைத்தது பாஸ்கர ரவிதான். அவனது கண்கள் இன்னும் ஆச்சரியத்திலிருந்து மீளவில்லை. வீரகேரளின் மகனா நீ என்று கேட்டான் ரவி. அவன் குரல் லேசாக தழுதழுத்தது. நாராயணன் அவனை நேருக்கு நேர் பார்த்து தொடர்ந்தான். ஆம், நாம் இருவரும் ஒரே ரத்தம்தான். மாபெரும் சேர மன்னன் தானு ரவியின் ரத்தம்தான் நம் இருவர் உடலிலும் ஓடுகிறது. பாஸ்கர ரவி அதிர்ச்சி விலகாமல் கேட்டான். பாண்டிய முடியின் ஒரே வாரிசா நீ? அப்படியானால் நீ எப்படி இந்நேரத்தில் இங்கே உன் தந்தையோடு படை திரட்ட அல்லவா சென்றிருப்பாய் என்று நினைத்தேன். நாராயணன் ஆழமாக பெருமூச்சு விட்டான். அவனது கண்கள் இருளில் ஒரு கணம் கவலையால் இருண்டன.
பாண்டிய நாடு இன்று சோழர்களின் பிடியில் சுடுகாடாகி கிடக்கிறது ரவி. என் சிற்றப்பன் ஸ்ரீவல்லபன் சிந்திய ரத்தம் இன்னும் என் நெஞ்சிலிருந்து காயவில்லை. என் நாட்டை மீட்க என் தந்தை சிங்கள உதவி பெறச் சென்றுள்ளார். நான் காந்தலூரின் உதவியை தேடி இங்கு வந்துள்ளேன். ஆனால் உன்னை பார்த்த பின்பு, உன் வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்த பின்பு என் திட்டம் முற்றிலுமாக மாறிவிட்டது. நாராயணன் அவன் அருகில் நெருங்கினான். இதுவரை ஒரு மாணவனாக தெரிந்த அவனது குரல் இப்போது ஒரு முதிர்ந்த ராஜதந்திரியின் கம்பீரத்தை பெற்றிருந்தது. என்ன சொல்கிறாய்? பாஸ்கர ரவியின் குரலில் இப்போது அரசகுல அகந்தைக்கு பதிலாக ஆழமான ஆர்வம் குடிகொண்டிருந்தது. நாம் இருவரும் நம் மூதாதையர்களைப் போல கைகோர்க்க வேண்டும் ரவி. கடந்த 3 தலைமுறைகளாக கோதைவர்மன் கிளையினர் சேரநாட்டை சோழர்களின் காலடியில் அடிமையாக அடகு வைத்து விட்டனர். அந்த அடிமை விலங்கை உடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ இந்த காந்தலூர் சாலையின் தேர்வுகளில் வென்று முழு தகுதியுடைய சேரமான் பெருமாளாக மகோதயபுரத்தில் முடிசூட வேண்டும். அதே சமயம் நான் இழந்த என் மதுரை மாநகரை மீட்டு பாண்டிய பேரரசனாக முடிசூடுவேன். ரவி யோசனையுடன் குறுக்கிட்டான். ஆனால் நாராயணா, சோழர்களின் பலம் அளப்பரியது. பராந்தக சோழரின் படைகள் கடல் போன்றது. நாம் இருவர் நினைத்தால் மட்டும் அந்த பெரும்படையை வீழ்த்திவிட முடியுமா? முடியும். தக்கோல போருக்கு பின் எல்லாமே மாறும், நிச்சயம் மாறும். நாராயணனின் கண்கள் தீர்க்கமாக ஒளிர்ந்தன. அப்போது சேரனும் பாண்டியனும் ஒரே குடும்பமாக ஓரணியில் நின்றால் அந்த சோழ பேரரசு அஸ்திவாரத்தோடு ஆடிப்போகும். தென்னகம் நம் வசப்படும். நாராயணன் இந்த மாபெரும் திட்டம் பாஸ்கர ரவியின் சிந்தனையை கிளறியது. இது வெறும் ஒரு சிறுவனின் கற்பனை அல்ல, சாத்தியப்படக்கூடிய ஒரு மாபெரும் வியூகம் என்பதை அவனது அரசகுல மூளை நன்கு உணர்ந்து கொண்டது. பல நாட்களாக தன்னிடம் வாதம் செய்து தன் ஆழ்மன நெருப்பை விசிறிவிட்ட இந்த இளைஞன் சாதாரணமானவன் அல்ல. தென்னகத்தின் தலையெழுத்தை மாற்ற பிறந்த மாவீரன் என்பதை ரவி முழுமையாக நம்பினான். பாஸ்கர ரவியின் முகத்தில் ஒரு பெருமிதமான புன்னகை மலர்ந்தது. அவன் நாராயணனை நோக்கி தனது வலது கையை நீட்டினான். நாராயணன் அந்த கையை தன் வலது கையால் இறுக பற்றி கொண்டான். இரு அரசுகுர நரம்புகளும் உரசிக்கொண்டன. இருவரும் ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு காந்தலூர் சாலையின் அந்த இருண்ட சிற்றாற்றங்கரையில் நதியின் சாட்சியாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சூளுரையை மேற்கொண்டனர். அன்று மாபெரும் சேரமன்னர் தானு ரவியும் பாண்டிய பேரரசின் பராந்தக மானாபரண பாண்டியரும் எவ்வித பகையுமின்றி தென்னகத்தின் இருபெரும் தூண்களாக திகழ்ந்தார்களோ அதே போல நாளை இந்த சேர நாடும் பாண்டிய நாடும் இணையும். பராந்தக மானாபரண வீரநாராயணரும் தானு ரவிவர்மரும் போல இந்த வீரகேரளன் வீரநாராயணனும் பாஸ்கர ரவிவர்மனும் இணைந்து அந்த சோழ பேரரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்போம். அந்த சபதம் காந்தலூர் சாலையின் கச்சுவர்களில் பட்டு பலமாக எதிரொலித்தது. இப்போது அவனுக்கு சாதாரண பிராமண இளைஞர்களின் படை மட்டும் கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்த சேரநாட்டை ஆளப்போகும் வருங்கால மன்னனின் தோழமையும் வலிமையான ஒரு கூட்டாளியும் கிடைத்து விட்டான். பாண்டிய பேரரசை மீட்கும் அவனது சதுரங்க விளையாட்டில் பாஸ்கர ரவிவர்மன் என்ற வலிமையான யானை இப்போது அவனது கட்டத்திற்குள் வந்து நின்றது. வருங்கால சரித்திரம் தன் திசையை மாற்றியமைக்க தொடங்கிய மாபெரும் தருணம் அது. தொடரும்.